ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீண்ட நாட்களாக நீ என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டது, அப்பா இந்த ஒன்றை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கள் என்று கேட்டது இப்பொழுது உனக்கு நடக்கப் போகின்றது தங்கமே. நீ நிச்சயமாக என்னிடம் வேண்டிக் கொள்ளாத நாட்களே இல்லை. இதை பற்றி அந்த வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், அது அனைவருக்கும் உரித்தானது. கஷ்டம் வந்துவிட்டதே என்று துவண்டு விடக்கூடாது. உன்னுடைய கஷ்டத்தையே நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் மற்றவர்களின் கஷ்டத்தை நீ பார்க்கும் பொழுது நம் கஷ்டம் எவ்வளவோ பெரிது என்றும் நினைக்கின்றாய். பின்பு எதற்காக இவ்வளவு சோகம் என் கண்மணிக்கு? வருத்தம் கொள்ளாதே தங்கமே, சோகமாக இருக்காதே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். என்ன இந்த வாழ்க்கை என்று நினைப்பதை காட்டிலும் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று நினைத்து மன மகிழ்ச்சியுடன் அமைதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்து வாழ பழகிக்கொள். நீ ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்தால் அந்த வாழ்க்கையும் நிச்சயம் உன்னை ரசித்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கு உன் அப்பா நான் உறுதுணையாக இருப்பேன். கஷ்டம் வந்துவிட்டதே, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி மீள்வேன் என்று புரியவில்லையே என்று யோசிக்காதே. தாங்க முடியாத கஷ்டத்தை என்றும் என் பிள்ளைக்கு நான் கொடுப்பதே இல்லை. இருந்த பொழுதிலும் நீ அழுவதையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அழுகாதே, எது வந்தாயினும் எதிர்த்து நில். என் அப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன்னுடைய மனதில் இருக்கும் தவிப்புகள் எனக்கு புரியாமல் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்து கொள்கின்றேன் என்று என்னிடம் நீ கூறியிருந்தாய் அல்லவா? அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை அனைத்தும் முடிவுக்கு வருகின்றன. இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசுவேன். அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை கிடைக்க செய்வேன். உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் முன்பே ஆரம்பித்துவிடும். நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. நீ நீண்ட நாட்களாக ஒரு அழைப்புக்காக காத்திருக்கின்றாய். தூரத்தில் இருந்து ஒரு அழைப்பு உனக்கு வர வேண்டியிருக்கின்றது. ஆனால் அதை தடுப்பட்டு கொண்டே இருப்பதனால் உன் மனம் வருத்தத்தில் இருக்கின்றது, மன உளைச்சலில் இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. தூரத்தில் இருந்து நீ எதிர்பார்க்கும் அந்த அழைப்பு கூடிய விரைவில் உனக்கு வரப்போகின்றது. நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடப் போகின்றாய். உன்னுடைய மகிழ்ச்சியை காண உன் அப்பா நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். நீ சந்தோஷமாக வலம் வரும் நாட்கள் இப்பொழுது மிக அருகில் வந்துவிட்டது. இனி என் குழந்தையின் முகத்தில் நான் மகிழ்ச்சியை காண்பேன். ஓ முருகா!